ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பாவாடையோட சட்டைக்கு நம்ம எவ்வளோ அழகாக நீட்டாக ஒரு டிசைன் வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம வந்து கீழே பாவாடைக்கு தைச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஜாக்கெட் பிட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ அந்த கழுத்து ஓரத்தில் நம்ம வச்சு மார்க்கிங் பண்ணி வெட்டிக்கிட்டோம். கரெக்டாக அதே மார்க்கிங் பண்ணி வெட்டிட்டு நம்ம தைக்கும் போது கொஞ்சம் ஒரு புள்ளி அளவுக்கு உள்ளே தள்ளி வச்சு தைச்சிட்டா நாங்கள் அந்த பிசுறு வெளில தெரியாமல் இருக்கும். இதுக்கு இது மாதிரி தைக்கும் போது நம்ம கேன்வாஸ்லாம் தேவையில்லை. நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம அழகாக தைச்சிடலாம். இப்போ வந்து அந்த ஓரத்துலேயே நம்ம தைச்சிட்டு இப்போ அந்த ஓரத்துக்குள்ள மேலே நம்ம இன்னொரு லேஸ் வச்சுக்கலாம். அந்த பிசுரை கவர் பண்ணுற மாதிரி ஒரு லேஸ் வச்சுக்கலாம். இப்போ அந்த லேஸ் வச்சுக்கிட்டே வரோம். நல்லா ஒரு அந்த ஓரத்தில் வச்சுக்கிங்க. நல்லா இது கழுத்தை ஓரத்தில் வச்சுக்கிட்டு நல்லா அந்த பிசுரை வந்து மூடின மாதிரி தைச்சிக்கலாம். இந்த மாதிரி தைக்கும் போது நமக்கு வந்து கேன்வாஸ்லாம் தேவையில்லை. நம்ம நீட்டாக டக்குன்னு ஏதாவது ஒரு டிசைன் நம்ம இந்த மாதிரி இதே என்ன ஷேப் வேணும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ஓரத்துலேயும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ஓரத்தில் வந்து நம்ம இன்னொரு கலர் இருக்குல்ல, அந்த கலரை வச்சு இன்னொரு டிசைன் கொடுக்கலாம். பாவாடையில் வந்து 2 ஜாக்கெட் பிட்டில் வந்து பாவாடை தைச்சோம். அந்த 2 கலர் தான் இதில் சேர்க்குறோம். மேலே சட்டைக்கு மட்டும் நம்ம வந்து ஜாஸ்மின் கிளாத்து, அதனால் அது கான்ட்ராஸ்டாக இருக்கட்டும்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஓரத்துலேருந்து வந்து ஒரு 2க்கு 2 அளவில் நம்ம வந்து முக்கோணமாக மடித்து வச்சுக்கிட்டு வரோம். இந்த பக்கம் 2 சதுரமாக எடுத்துக்கணும். 2 பக்கமுமே 2 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து அது எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுரெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கு மேலேயும் அந்த பிசுறு கவர் ஆகிற மாதிரி நம்ம வந்து அதையும் தைச்சி எடுத்துக்கலாம். அப்படியே அந்த ஓரத்துலேயே கரெக்டாக அந்த பிசுறு மூடின மாதிரி கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரிக்கு அந்த லேஸை வளைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டு கழுத்துக்கெலாம் வைக்கும் போது 2 பக்கமுமே வளைவாக இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி லேஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ரவுண்ட்லாம் நல்லா ஃபினிஷிங்காக நல்லா நீட்டாக தைச்சி கொடுக்க முடியும். இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டோம். கைக்கு பஃப்பு, இந்த கழுத்துக்கு நெக் டிசைன் வச்சாச்சு. இப்போ அதில் வந்து பீடு கட்டிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.